பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாதக ஆய்வை தான் வந்து பார்க்க இருக்கிறோம். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள். குழந்தை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வரம். ஸோ அந்த வரம் கிடைக்காம எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். ஸோ அப்படிப்பட்ட வரத்திற்காக என்னை ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தார். குழந்தை பாக்கியம் ரொம்ப தடையாக இருக்குது, என்னுடைய கணவன் மனைவிக்கிடையே வந்துட்டு அந்த பாக்கியங்களே கிடைக்கல. திருமணமாகி பார்த்திங்கன்னா 5 வருடங்கள் ஆகுது, குழந்தை இல்லை. வெளியே போனால் வந்து இன்னும் ஏதோ விசேஷம் இல்லையா, இந்த மாதிரிலாம் பெரியவங்க கேட்குறப்போ ரொம்பவே மனசங்கடங்களை ஏற்படுத்துதுமா. ஏதாவது ஒரு தீர்வு காணுங்க அப்படிங்கிறதுக்காக தான், நீங்கள் கொடுப்பீங்கன்றதுக்காக தான் வந்து தீர்வு காண கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து வந்திருந்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட கிரக அமைப்போடு வந்திருந்தார், அவருக்கு எந்த மாதிரி பரிகாரத்தை சொன்னேன், எந்த மாதிரி வந்து பலன்களை சொன்னேன். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுக்க பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். முழு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைவ்லேயே வந்துட்டு வீடியோவில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு காண்டாக்ட் நம்பரு நோட் பண்ணிக்கோங்க. லைவ் முடிஞ்சதும் வந்து வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஹாரோஸ்கோப் வந்து பார்த்து கொள்ளலாம். இப்போ இந்த ஜாதகருடைய கிரக அமைப்பு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாதகருக்கு தற்போது பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கிறது. ஜென்ம லக்னம் துலாத்தில் பிறந்திருக்காரு. ஏஎல்பி லக்னம் வந்து மகரம் போயிட்டுருக்கு. 2014 ஏப்ரல்லேருந்து 2024 ஏப்ரல் வரைக்கும் மகர லக்னம் தான் ஏஎல்பி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது. மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சந்திர பகவானும் கேது பகவானும். ஸோ அடுத்து துலா ராசியில் செவ்வாய் பகவான், விருச்சிக ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும். ஸோ அடுத்து தனுசு ராசியில் சுக்கிர பகவானும் சனி பகவானும், மகர ராசியில் ராகு பகவான். இதுதான் இந்த ஜாதகருடைய கிரக அமைப்பு. சரி, இந்த அமைப்புகள் எப்படி என்ன பிரச்சனை பண்ணுது, எப்படி வருது பிரச்சனை? 5ஆம் பாவகம் பதி யார்? 5ஆம் பாவக அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் சார்ந்த நிலை லக்னத்துக்கு விரயத்தில் இருக்குது, 12ல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு காலதாமதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுக்குது. மெடிசன் விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? ஸோ இப்போலேருந்தே வந்து நீங்கள் மெடிசன் ட்ரீட்மெண்ட் வந்து எடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ மெடிசன் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். அதுவும் வந்து நீங்கள் உள்ளூர் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்ரீலங்காவில் வந்து பிறந்திருக்காரு, அங்கே தான் இருக்கார். ஸ்ரீலங்கா விட்டு வெளியூரில் வந்து நீங்கள் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா விரைவில் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புக்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஏஎல்பி லக்னம் கும்பம் மூவ் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லாஸ்ட் இயர் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு 2024 ஏப்ரலுக்கு மேலே கும்ப லக்னம் மூவ் ஆனது. ஸோ இந்த அமைப்பிரகாரம் இந்த ஜாதகருக்கு உடனடியாக வந்து ஏற்கனவே நான் சொன்ன டைம் பீரியட்லேயே வந்துட்டு மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். கேரளாவில் போய் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் அங்கே தங்கி இருந்து. ஸோ அதை எடுத்த பிறகு இந்த ஜாதகருக்கு 2024 நவம்பர் மாதம் எனக்கு ஃபோன் அடித்தார். என்னோடய ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தகவல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து எனக்கும் வந்து மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம சொல்லி ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்குது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நமக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு புண்ணியம், இது எல்லாமே வந்து சேரும் இல்லையா? ஸோ அவருக்கு இன்னொரு விசேஷமான ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, கோயில்களில் பசுமாட்டுக்கள் வளர்த்துருப்பாங்க இல்லையா, கோசாலைகள். ஸோ அந்த இடத்துல 1 மாதத்துக்கான ஒரு பசுமாட்டின் உணவு செலவை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இதை செய்யுங்க. 1 மாதம் அல்லது 3 மாதம் உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் பசுமாட்டிற்கு உணவு அப்படிங்கிறது. ஸோ அதை சொல்லியிருந்தேன். அவர் அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் கேரளாக்கே கிளம்பி போயிருக்காரு. ஸோ மெடிசன் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகி 2024 நவம்பர்லலாம் ஃபோன் அடிச்சிட்டார். இந்த மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு, கன்சீவ் ஆகிட்டாங்கன்ற ஒரு செய்தி கேட்டது எனக்கும் மிக மகிழ்ச்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நான் வந்து வச்சுட்டேன். குழந்தை பிறந்தா இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஏஎல்பி முறையில் மட்டும் சாத்தியமாகிறது. எந்த மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சு எந்த நேரத்தில் குழந்தை பெற்று, அதே மாதிரி எந்த ஊரில் போய் மெடிசன் ட்ரீட்மெண்ட் இருக்கிற ஊர்லேயே பார்க்கலாமா, வெளியூரில் பார்க்கலாமா, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் தாராளமாக சொல்ல முடியும் கணித்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் ஹாரோஸ்கோப் வந்து பார்க்கப்படும். சரிங்களா? ஸோ இந்த பதிவு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா வந்து லைவ் கமெண்ட்லேயே போடுங்க, வீடியோ கமெண்ட்டில் தெரிவிங்க.
ஸோ இந்த லைவ் பதிவு இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.